சாம்பிராணி. பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற ரூட் படி போனீங்கன்னா நீங்க அவங்களை காப்பாத்திடலாம். ரமா, அந்த 3 பொண்ணுங்களை முதல்ல கோர்ட்டு கழிச்சு போ. இன்ஸ்பெக்டர் கூட வருவார். எஸ் சார். யோ, அவங்க உள்ள அழைச்சிட்டு போயா? கேடி பொண்ணுங்க. சாட்சிக்கு நாளுங்க அனுப்புறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். அந்த 3 பசங்களையும் உடனே கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. என்னது, தப்பிச்சிட்டாங்களா? யோ, கார்ல யாரோ வராம இருக்கு. யாருன்னு பாரு. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், இவங்க எங்க கூட்டு போறீங்க? கோர்ட்டுக்கு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? 3 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணாங்க. நோ, அந்த 3 பேரும் நீங்க தயார் பண்ணி அனுப்புற பொய் சாட்சிங்க நான் சொல்றேன். இல்ல மேடம். இல்லையா? இறங்குடா. போலீஸ் தான் பணத்தை கொடுத்து இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போய் சொன்னாங்க. வாயில என்ன வச்சிருக்கேன் சொல்ல. பாவம் நல்ல பொண்ணுங்க. போலீஸ் தான் பணத்தை கொடுத்து போய் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணுங்க அப்படிப்பட்டவங்களா? சொல்லிட்டா பணத்தை வாங்கினது தவிர ஒரு பாவமும் அறியாதவங்க. இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன சொல்றீங்க? பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி அப்பாவி பொண்ணுங்க மேல அநியாயமா பொய் கேஸ் போட்டா போலீஸ் யார் மதிப்பாங்க? நோ, ஐ கான்ட் டாலரேட். நான் இப்பவே கமிஷனருக்கு போன் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்க? நான் தான் எஸ்பி. சாரி மேடம். நீங்க சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. யோ, 1000 குற்றவாளிங்க தப்பிச்சுக்கலாம்யா, ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ 3 நிரபராதிகளை தண்டிச்சிருக்க. ஏதோ என்னுடைய கவனக்குறைவால ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மேடம், நீங்க கிளம்புங்க மேடம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லி அனுப்புங்க. நீங்க வந்து ஒரே பண்ணிக்காதீங்க. ஒரே பண்ணிக்க வேண்டிய ஒரே ஆளு நான் தான். ஒரு பண்ணிக்க வேண்டியது நீங்க தான், சரி பண்ணிக்க வேண்டியது நீங்க தான். எப்படி கட்சி மாறிட்டா? வரேன். பாய். தாலி கட்டின பொண்டாட்டி கூட போறியா? எஸ். போ. நான் லவ் இல்ல, அதை கூப்பிட்டுக்கிறேன். யார் நீங்க?
என் பேரு ஜாயிண்ட் ஜனா. யார் வேணும் உங்களுக்கு? இந்த கொங்கு நாட்டு சிங்கங்க குடியிருக்க வீடு தானே? புரியலீங்களா மிஸ்டர் ராஜா, ரவி, ரமேஷ்? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, அவங்க 3 பேரும் ராத்திரி வீட்டுக்கு வரலையா, அதனால 3 பேர் பொண்டாட்டியும் மூட் அவுட் ஆயிட்டாங்க. வந்தா வர சொல்றீங்களா? மிஸ்டர், என்ன உளறீங்க? அவங்களுக்கு பொண்டாட்டி கிண்டாட்டி யாரும் இல்ல. ஏங்க, அந்த 3 பேர் ஹோம்ல இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? என்னது? ஏன் மருமக எனக்கு தெரியாம வேற ஒரு சிரிக்கையை கட்டிக்கிட்டாரா? அம்மா யாரு? இது ரவியோட மாமியார், இது அவரோட குழந்தை. அப்படியா? நிச்சயமா. உங்க அப்பா உனக்கு ஒரு சின்னம்மா கொண்டாந்துருக்காரு. ஆனா அதுல ஒரு சின்ன குறை, சின்னம்மா செகண்ட் ஹேண்ட். நீங்க அபாண்டமா அவங்க மேல பழி சுமத்துறீங்க. மன்னிக்கணும் தங்கச்சி, உங்களுக்கு உண்மை தெரியும் நினைச்சு உளறிட்டேன். சந்தேகம் இருந்தா இந்த விலாசத்துல போய் பாருங்க. வரேம்மா. இங்க பாருமா, அந்த ஆள் சொல்றத பார்த்தா எனக்கு உண்மைன்னு தான் தோணுது. அங்க போய் குழப்பி விட்டுட்டு வந்திருக்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஆஜராயிடணும். இந்தா. அந்த 3 பேரையும் தெருவுக்கு கொண்டு வரணும். அதுக்காகத்தானே உன்னோட கூட்டணி சேர்ந்திருக்கேன். கூட்டணி சேர்ந்துருவீங்களே, பொம்பளைங்களையும் நம்ப கூடாதுப்பா. என்ன எங்க தனி புலம்புது? இல்ல, பணம் போதுமான்னு கேட்டேன். பணம் என்னங்க பீசாட்டு பணம்? முதல்ல கொடுத்துருக்கீங்க, விட்டுருவேனா? வரட்டுமா? எப்போ அந்த எஸ்பி நீ இவ்வளவு கூட்டிட்டு போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன் சொன்னானோ, பிரேம கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ கவலைப்படாதடா, அவன் கை கால ஒடிச்சிட மாட்டான். அதானே. ஆந்திரா, மறுபடியும் ஆந்திராவில போயதா? வார்டன் வருது. குள்ளி தனியா வந்திருக்கான்னா பேக்ரவுண்ட்ல ஏதோ சதி நடக்குதுன்னு அர்த்தம். எல்லாரும் வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பண்பாடெல்லாம் மறந்துட்டு பாடிக்கிட்டு இருங்க. சுதா கண்ணு, சுமதி கண்ணு, எங்கடா? வணக்கம். இதுக்கு மேல குனிய வேணாம், உங்க பண்பாடு தான் தெரியுதே. மாடனம்மா, அச்சி வாடனம்மா. நான் சின்ன வயசுல மாடனா தான் இருந்தேன். இப்ப மாடன் பிரெட் ஆயிட்டீங்களா? வார்டன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தா புரியுதே, உங்க கொண்டைய பார்த்தாலே குடும்ப வரலாறு தெரியுது. இப்பதான் புரியுது நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, பொண்ணுங்க அந்யோன்யமா இருக்காங்களான்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க அந்நியமாவும் இருக்காங்க, உன்னியமாவும் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். சமிக்கு அம்மா தனியா வரல, சாட்சிக்கு ஆளோட வந்திருக்காங்க. நீ உள்ள போய் பயாஸ்கோப் காட்டு 70 mm. அப்ப நீங்க உள்ள போங்க, நான் ஏத்திட்டு வந்துடுறேன். ஏத்த போறீங்களா? தேசிய கொடிய. வாடனம்மா வாங்க. வாங்க ரெண்டு உள்ள போய் பயாஸ்கோப் சூடுறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். எங்க இவளுங்க? சாட்சியா? இங்கதானே ரமேஷ் இருக்காரு. உன்னாரு லோப்பல உன்னாரு போண்டி. பொண்டாட்டி என் கண்ணாட்டி, உன் சொல் கேட்கும் சின்ன நாய்க்குட்டி, நெருங்குற நேரம் பிறக்குது ஞானம், ஆம்பளை எப்பவும் பொண்ணுக்கு அடிமையடி. கண்ணாளா நீ மணவாளா, கொஞ்சத்தான் நான் ஆளா, இது ஒரு டூப்பு ஆம்பளை ஏப்பு, ஊரல நாப்பல போடுற வேஷமையா. பொண்டாட்டி என் கண்ணாட்டி, கண்ணாளா நீ மணவாளா. இரவென்ன பகலென்ன பாப்பா, அசைந்தாடிடும் கட்டில்தான், கரும்பே அரும்பே விருந்தே நீதா. விஷயங்கள் முடிந்த பின்னாலே சுமையேறிடும் நித்தந்தான், அழுதே அவளே பெறணும் போயா. சிங்காரவல்லி நான் என்னை தந்தேன் நள்ளி, அடுப்போதும் மல்லி நான் சும்மா கட்டும் பள்ளி. அன்பை தான் எடை போடாதே.
என் மணவாளா கொஞ்சத்தா நான் வாழா நெருங்குற நேரம் பிறக்குது ஞானம் ஆம்பளை எப்பவும் பொண்ணுக்கு அடிமையடி கண்ணாளா என் மணவாளா என் பொண்டாட்டி என் கண்ணாட்டி விடுமுறை கிடுமுறை ஏது அடுப்பூதன் நித்தந்தான் புருஷன் புள்ள எல்லாம் கொல்ல தலைமுறை தலைமுறையாக உயிர் காப்பது பெண்மைதான் உறவோ பிரிவோ அன்பே வா வா. தொட்டாடும் முல்லை நீ தொட்ட பின்னே தொல்லை இல்லாமல் இல்லை நீ இல்லா வாழ்வும் இல்லை சொல்லித்தான் வலை வீசாதே என் பொண்டாட்டி என் கண்ணாட்டி உன் சொல் கேட்கும் சின்ன நாய்க்குட்டி இது ஒரு டூப்பு ஆம்பளை ஏப்பு ஊரல நாட்கள போடுற வேஷமையா லா 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 இவங்க வந்து